வணக்கம். கல்வியாண்டு 2024 முதல் 2025 தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புத்தகம் வகுப்பு 4 பருவம் 2 தமிழ் பாடையன் 7 திருக்குறள் கதைகள். மெய்ப்பொருள் காண்போம். மாட்டு வண்டி ஒன்றில் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர். வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. அங்கே சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான். தம்பி, இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர். ஓ, வருமே என்றான் சிறுவன். போய்ச் சேர எவ்வளவு நேரமாகும்? மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போய்விடலாம். வேகமாகச் சென்றால் அரை மணி நேரம் ஆகும். சிறுவன் சொன்ன பதிலை கேட்டு மாட்டு வண்டிக்காரருக்கு கோபம். என்ன கிண்டலா? வேகமாகச் சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார். போய்த்தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னதும் அவர் வண்டியை வேகமாக விரட்டிச் சென்றார். சிறிது தூரம் போனதுமே சாலையில் அங்கங்கே கற்கள் நிறைந்து இருந்தன. அதனால் வண்டி தடுமாறி கவிழ்ந்தது. தேங்காய்கள் சிதறின. வண்டியை தூக்கி நிறுத்தி கீழே சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்துப் போடுவதற்கு அரை மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்னதன் பொருள் புரிந்தது. குறள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதிகாரம் அறிவுடைமை. குறள் எண் 423. விளக்கம். எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். நன்றி.